BTC யூனிவர்சல் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் டிமாண்டி காலனி 2 ஆகஸ்ட் 15 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays. இப்படி ஒரு கணவர் எனக்கு அமைஞ்சிட்டாரு, போதும் என் வாழ்க்கையில் எனக்கு என்ன வேணும், ஒன்றுமே வேண்டாம், அப்படி நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏன் எனக்கு இப்படி நடந்தது? சில நேரங்களில் என்னையும் அறியாமல் மெடிக்கல் வர போய் எதையாவது வாங்கிட்டு வச்சு சாப்பிட்றலான்னு நினைக்கிற லெவலுக்கு வந்திருக்கேன். அப்புறம் பொண்ணை பார்த்ததும் தூக்கி போட்டு அழுதுட்டு படுத்திருக்கேன். இந்த செத்தலான்றதுக்கு காரணம் வாழ பிடிக்காமல் இல்லை, வாழ்ந்ததை இழந்து இருக்கிறதுனால. இந்த பிடிமானத்தை ஒரு கவிதை மாதிரியான உறவுன்றாங்க. இந்த கேள்வி எனக்கு வைக்கிறீங்களா? என்னால் பதில் சொல்ல முடியுமா? சரி விட்டுருங்க. உங்கள் அப்பா அம்மாவால் சொல்ல முடியுமா? உங்கள் மாமனார் மாமியார் சொல்ல முடியுமா? நீங்கள் விரும்பி கும்பிடுற கடவுளால் பதில் சொல்ல முடியுமா? 7 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த கவுன்சிலிங் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. நீ போய்ட்டு வாங்க. எப்போவுமே வலி கடந்த காலத்துடன் இணைந்தால் சூசைடுக்கு போவீங்க, வலி எதிர்காலத்துடன் இணைந்தால் இலக்கை நோக்கி பயணிங்க. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் சீக்வல் டு கதைகளில் ஜெய்சன் சார் அவங்க எடுத்த பல கவுன்சிலிங் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கி இந்த கவுன்சிலிங் சார், மனித வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் விபத்து அப்படின்றது தவிர்க்க இயலாது. ஏன்னா இருந்த இடத்துல நான் ரிலாக்ஸ்டாக என் வாழ்க்கையை பார்த்துக்குவேன் அப்படின்னு நினச்சா விபத்து நடக்காது. நம்ம எதையோ நோக்கி நகர்றோம், அப்புறம் அதே இடத்துக்கு பல பேர் நகர்றாங்க, அப்புறம் பல சிந்தனைகள் கொண்ட மனிதர்கள் பல எண்ணங்களோடு நகர்றாங்கன்னும் போது எங்கேயோ ஒரு இடத்துல இந்த எண்ணத்தில் விபத்து, செயலில் விபத்து, அல்லது முடிவில் விபத்து இப்படி நடந்துடும். அப்படி ஒரு விபத்து ஒரு கணவனுடைய உயிரை எடுத்துருது. மனைவி, பெண் குழந்தை. பெண் குழந்தை அந்த ஒரு 9லேருந்து 10 வயது. இப்போ மனைவி தான் கவுன்சிலிங்க்கு வராங்க. அவங்க முதல்ல இது சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையும் சொல்லி அழறாங்க, அவங்களுடைய வலியை தெரிவிக்கிறாங்க. அதற்கு பிறகு இப்போ இருக்கிற மனநிலை, 2 மனநிலைகள் இருக்குது அவங்களுக்கு. ஒன்று, இந்த பெண்ணை காப்பாற்றணும். 2வது, பேசாமல் செத்துட்டா என்ன. ஏன்னா அவர் ரொம்ப பிரியமாக, அதாவது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது ஏன் சார் நல்ல மனிதர்கள்லாம் சீக்கிரம் செத்து போயிடுறாங்க, இப்படி ஒரு கணவர் எனக்கு அமைஞ்சிட்டாரு, போதும் என் வாழ்க்கையில் எனக்கு என்ன வேணும், ஒன்றுமே வேண்டாம், அப்படி நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏன் எனக்கு இப்படி நடந்தது? அது ஏன் இப்போ அதே தெருவில் எத்தனையோ கணவர்களை பார்க்குறேன், என்னென்னமோ பழக்கங்களோடு இருக்காங்க, ஆனால் நல்லா இருக்காங்க. நான் ரொம்ப தீவிரமாக சாமியெல்லாம் கும்பிட்றாள். எனக்கு இது நடந்ததுலேருந்து சாமின்னு ஒன்று இருக்கா, சும்மா நம்ம இதெல்லாம் நமக்கே நாம் ஈடு கட்டிக்கிறோமா? அப்படி இருந்தால் இது என்ன நியாயம்? அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நல்ல பையன், எனக்கு நல்ல கணவர், என் குழந்தைக்கு நல்ல அப்பா, இவர் ஏன் சார் சாகணும்? அப்போ இந்த வாழ்க்கையில் என்ன இருக்குது? இப்போ இப்படித்தானே எனக்கும் நடக்கும் நாளைக்கு. ஒரு பக்கம் நான் இருந்து என்ன ஆக போகுது அப்படின்னு தோணுது. இன்னொரு பக்கம் இந்த பெண் என்ன தவறு செஞ்சது, இந்த பெண்ணை நான் தானே பார்த்துக்கணும் அப்படின்னு தோணுது. இந்த குழப்பங்களில் சில நேரங்களில் என்னையும் அறியாமல் மெடிக்கல் வர போய் எதையாவது வாங்கிட்டு வச்சு சாப்பிட்றலான்னு நினைக்கிற லெவலுக்கு வந்திருக்கேன். அப்புறம் பொண்ணை பார்த்ததும் தூக்கி போட்டு அழுதுட்டு படுத்திருக்கேன். தான் என் வாழ்க்கை. இதிலிருந்து நான் எப்படி வெளியில் வர்றது? எனக்கு வழக்கமாக சொல்லுவாங்கள்ல, பொண்ணு இருக்குது பார்த்தானே ஆகணும், அது எல்லாமே புரியுது, அது இல்லை என் பிரச்சனை. ஆனால் ஒருவரை மிக மிக உயர்வான நிலையில் நேசித்து வாழ்ந்து இழக்கிறது இருக்குல்ல, அது கொடுமை. இப்போது டெய்லி தண்ணி அடிச்சுட்டு போட்டு உயிரெடுப்பான் சார், செத்துட்டான்னு கொஞ்சம் வருத்தம் தான், ஆனால் ஒரு பெரிய விடுதலை அப்படி இல்லை. எல்லாம் வேறு கண்ணா அப்படின்னான்னு பழக்கம், அதுக்கு அவன் செத்தே போகலாம், செத்துட்டான் போ, அப்படி இல்லை. இப்படி ஒருத்தன் இந்த உலகத்தில் வாய்ப்புண்டா அப்படின்ற லெவலுக்கு வாழ்ந்த ஒருத்தன் அவன் இறந்துட்டான். ஒரு பக்கம் அப்பா அம்மா கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரில, ஏன்னா மகனை இழந்தவங்க. இது மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்குமா அப்படின்னு மாமனார் மாமியார். கணவனை இழந்த சோகத்தில் நான் எல்லாவற்றையும் விட
அப்பா இனிமேல் வரவே மாட்டாராமான்னு பொண்ணு. இதில் என்ன, நான் எப்படி என்ன செய்யணும்? ஆக்சுவலாக வளர்க்கணும், போகணும், இதெல்லாம் இந்த பேசுகிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் தனியாக ரூமில் படுத்திருக்கும் போது எந்திரிச்சு போய் எதையாவது எடுத்து சாப்பிட்டு பேசாமல் செத்தல்லான்னு தோணுது. இந்த செத்தல்லான்றதுக்கு காரணம் வந்து வாழ பிடிக்காமல் இல்லை, வாழ்ந்ததை இழந்து இருக்கிறதுனால, நிர்கதியாக இருக்கிறது. அந்த ஒரு கவிதை மாதிரியான உறவுன்றாங்க சார். எங்களுக்குள்ளே இருந்த உறவு, அனைத்து வகையான உறவுகளும் நாங்கள் வந்து விரும்பினது, எங்களுக்குள்ளே இருக்கிற இன்டிமெசி, எங்களுக்குள்ள ஒரு கணவன் மனைவியா, அப்புறம் அப்பா அம்மாவா, கவிதை மாதிரி சார். இதை வந்து எவ்வளோ அழகாக இருக்குல்ல, இழந்துட்டு நான் உட்கார்ந்துருக்கிறதுக்கு நான் ஏன் சார் இருக்கணும்? இப்போ அவர் இல்லைன்னா நான் இந்த பொண்ணை வளர்க்கணும்னு பேசுகிறோம்ல, ஆனால் நான் இல்லைன்னாலும் இந்த பொண்ணை வளர்த்துருவாங்க சார் யாரோ. எங்கள் அப்பா அம்மாவோ அவங்க அப்பா அம்மாவோ வளர்த்துருவாங்க, நான் தான் வளர்க்கணும்னு இல்லை. அந்த வெறுப்பு நிலையை நோக்கி அவங்க போயிட்டாங்க. அப்போ இதுதான் வந்து அவங்களுடைய பார்வை. என்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நான் வந்து அவங்கள்ட்ட நான் பேசி முடிச்சிட்டிங்களான்றேன். அவங்க பேசி இவ்வளோ தான் சார் எனக்கு சொல்லுங்கள். அவங்களுடைய ஒரு சேலஞ்ச் என்னென்னா, ரொம்ப அவங்க பேசினதனுடைய சுருக்கம் என்னென்னா, ஒரு கவிதை மாதிரியான உறவை இழந்ததுக்கப்புறம் நான் ஏன் வாழணும், இவ்வளோதான். இதுக்கு தான் பதில். பொண்ணை வளர்க்கணும், பொண்ணை நீங்கள் பார்க்கணும், அதையெல்லாம் ஊர் உலகெல்லாம் அது அவங்களுக்கே தெரியுது. இந்த உறவை நான் ஏன் இழக்கணும்? தெய்வம்னு ஒன்று இருக்கா? ஏன் இழக்கணும்? சரி, இழந்துட்டேன், இனி ஏன் வாழணும்? அதுதான் கேள்வி. இப்போ நான் அவங்கள்ட்ட முதல் கேள்வியை வைக்கிறேன். அது எப்படி மேடம் நீங்கள் வந்து இயற்கையை விட பெரிய ஆளாக மாறுனீங்க? புரியல சார். இல்லை, இயற்கைன்றது யாருடைய கண்ட்ரோல்லையும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இயற்கைக்கும் பெரிய ஆளாக நீங்கள் இருந்தால் தான் இது எப்படி எனக்கு நடக்கலாம் அப்படின்ற கேள்வி கேட்குற வைக்க முடியும். யாருக்கிட்ட? இயற்கைகிட்டே எதிர்த்து கேள்வி கேட்க. அப்போ இயற்கைக்கிட்டே கேள்வி கேட்குறீங்கன்னா நீங்கள் அதை விட இல்லை சார், இல்லை சார், இல்லை மேடம், அப்படி தான். இயற்கைக்கிட்ட தான் இந்த கேள்வி எனக்கு வைக்கிறீங்களா? என்னால் பதில் சொல்ல முடியுமா? சரி, விட்டுருங்க. உங்கள் அப்பா அம்மாவால் சொல்ல முடியுமா? உங்கள் மாமனார் மாமியார் சொல்ல முடியுமா? நீங்கள் விரும்பி கும்பிடுற கடவுளால் பதில் சொல்ல முடியுமா? இது எதுலேயுமே அடங்காத, கண்ணுக்கே தெரியாத இயற்கைன்னு பேர் வைக்கப்பட்ட ஏதோ ஒன்றை நோக்கி தான் இந்த கேள்வியை நீங்கள் எழுப்புறீங்க. அப்படின்னா நீங்கள் இயற்கைக்கு சமமாகவோ அல்லது அதை விட பெரிய ஆளாவோ இருக்கணும். அப்படின்னா அமைதியாக இருக்காங்க அவங்க. இந்த உலகத்தில் இதே மாதிரியான இழப்புகள் உங்களுக்கு தான் முதல்ல நடந்திருக்கா? இல்லை. அப்போ அந்த மனிதர்கள்லாம் எப்படி, என்ன காரணத்துக்காக வாழறாங்க அப்படின்னா, அவங்க இயற்கையை எதிர்த்து அவங்க கேள்வியை கேட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இயற்கையை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற இடத்துக்கு வாரங்கள்லேயோ மாதங்கள்லேயோ வருடங்கள்லேயோ வராங்க. எனக்கு உங்ககிட்ட ரெண்டாவது கேள்வி, எந்த தேதியில் இயற்கையை ஒத்துக்கிறதுன்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க? இப்போ வந்து அது 2018ன்னு வச்சுக்குவோம். 2018 நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா எந்த தேதி? 2025 அநேகமாக ஒத்துக்குவேன் சார் அப்படின்னா 7 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த கவுன்சிலிங் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. நீங்கள் போய்ட்டு வாங்க, 7 வருஷம் கழிச்சு பார்ப்போம். ஏன்னா நீங்களே அவ்வளோ பெரிய இயற்கையோட போராடுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி கவுன்சிலிங் கொடுக்குறது? அநேகமாக உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ஒரே தகுதியான ஆள்னா இயற்கை தான் கொடுக்கும். இல்லை, நீங்கள் நம்புகிற இறைவன் அவர் அவங்க நம்பலை. இப்போ நம்பலை, இறந்ததுக்கப்புறம் இருக்கா இல்லையா டைனமோல இருக்காங்கல்ல. அது நான் நிறைய தடவை சார் அந்த சிலையெல்லாம் கழுவி அதெல்லாம் பண்ணி பொட்டு வச்சு பூ வச்சு இதெல்லாம் அப்போல்லாம் நினைப்பேன் சார், இது ஒரு கல் தானே, ஐயோ சுவாமி அப்படின்னு தோணும் எனக்கு. இப்போ கல் தான், நான் தான் ஜாமீன் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு தோணுது. அதனால் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு. நான் அதனால தான் அந்த பக்கம் போகலை. இயற்கை தான் சுப்ரீம். அது போடுற கால்குலேஷனுக்கு இங்கே எதிர் கால்குலேஷனே இல்லை அப்படின்னு ஒத்துக்கொள்கிற மனிதர் அட்டகாசமாக வாழ்ந்துட்டு போயிடுவார். எந்த தவறுமே செய்யாத 2 வயது குழந்தைக்கு ஏன் கேன்சர் வரணும், ஏன் இறந்து போகணும்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? என்னென்னமோ சொல்கிறோம், இந்திய திருநாடு, காப்பியங்கள், அதெல்லாம் பேசுகிறோம்ல. எந்த காப்பியத்தை எடுத்தாலும் அதில் யாரோ ஒருத்தங்களுக்கு ஒரு அநீதி வந்துக்கிட்டே இருக்கும். எதை வேணாலும் எடுங்க, ஒருத்தன் ரொம்ப சூப்பராக காட்டப்படுவான், ஒருத்தன் ரொம்ப வில்லனாக வருவான், ஒருத்தன் எதையும் அறியாதவன் அவன் இறந்து போனான் அப்படின்னு ஒரு லைன் வந்துக்கிட்டே, அவனுக்கு போய் அநீதி நடந்து விட்டதே அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது எங்கேருந்து வருது? அப்போ நம்மை கடந்து ஒன்று இருக்குன்னு அதை ஒத்துக்கொள்கிறவரை இந்த தற்கொலை அந்த எண்ணம் இருக்கும். சரி, இது 2வது கேள்வி. இப்போ 3வது கேள்விக்கு வர, அடுத்து எப்போ தற்கொலை பண்ணிக்க சிரிச்சிட்டாங்க, அந்த இடத்துல தான் உடையிறாங்க. அடுத்து எப்போ தற்கொலை? இப்போ ரொம்ப இப்போ இந்த கவுன்சிலிங்கை நான் பகிர்றதை பார்க்குறவங்களில் எத்தனையோ பேர் வந்து தற்கொலைக்கு முயற்சி செய்கிற ஆட்களாக இருக்கக்கூடும். அவங்களுக்கும் சேர்த்துமே இப்போ நான் பேச போகிறத பேசிடுறேன். ஒரு
ஒரு உணர்வை எப்போ நீங்கள் கான்ஷியஸ் ஆக்குறீங்களோ, அதாவது உங்களுடைய உணர்வு நிலைக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா செய்ய முடியாது. அதாவது நான் திருடுறேன் அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் திருட முடியாது. அது திருடினா ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்றது வேறு உணர்வு நிலை. ஐயோ நான் திருடனா இருக்கனே அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்களால் செய்ய முடியாது. நான் ஒரு பெண்ணினுடைய அனுமதி இல்லாமல் அந்த பெண்ணை அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா எதுவும் செய்ய முடியாது. உணர்வு நிலைக்கு வந்துட்டா, அந்த உணர்வு நிலைக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்கு தான் மது மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிறது, ஒரு தவறை செய்கிறதுக்கு முன்னாடி. அல்லது எண்ணங்களில் போதை ஏற்றிக்கிறது. எனக்கு தெரியாதா, என்னை ஏற்று எப்படி பேசலாம் அப்படின்லாம் தப்பு பண்ணுறது. அப்போ அடுத்து தற்கொலை எப்போ செஞ்சுக்க முயற்சி பண்ணுவீங்க அப்படின்னா சிரிக்கிறாங்க. என்ன மேடம் சிரிக்கிறீங்க, நீங்கள் தான் சொன்னீங்க 2-3 தடவை நான் முயற்சி பண்ணுறதுக்கு போனேன், ரொம்ப கண்ணில் தண்ணியோட சொன்னீங்க. நான் ரொம்ப பாசிட்டிவாக ஃபியூச்சரிஸ்டிக்காக கேட்குறேன், அடுத்து எப்போ பாஸ்ட்டை பேசும்போது அழுதுட்டு பேசுனீங்களா, நான் ஃபியூச்சரிஸ்டிக்காக கேட்குறேன், நீங்கள் அழுதுட்டு பதில் சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் வந்து சிரிச்சு. எப்போவுமே வலி கடந்த காலத்துடன் இணைந்தால் சூசைடுக்கு போவீங்க, வலி எதிர்காலத்துடன் இணைந்தால் இலக்கை நோக்கி பயணிப்பீங்க. நான் எதிர்காலத்தில் கேட்குறேன், எப்போ நீங்கள் அடுத்து தற்கொலை முயற்சி செய்கிறதா இருக்கீங்க சார்? அது அப்படி இப்படி சார், அப்போ திடீர்னு அது இல்லை மேடம், அந்த திடீர்னு தோன்றது அநேகமாக எப்போ இருக்கும் சொன்னீங்கன்னா முடிஞ்சால் அது வந்து ஒரு வெற்றிகரமாக 4வது முறையாக அப்படின்னா சிரிக்கிறாங்க. இப்போது அந்த 4வது முறையாகன்றது உணர்வு நிலைக்கு வந்துருச்சு. இனி சிரமம், அவங்க வந்து அந்த நிலையை நோக்கி ஒவ்வொரு தடவை போகும்போது வெற்றிகரமாக 4வது முறையாக சிரிக்கிறது தான் நடக்கும். நீங்கள் எண்ணத்தோடு போராடுறது இருக்குல்ல, அந்த எண்ணத்தை வந்து உணர்வு நிலை கொண்டு வந்துட்டால் போராட வேண்டியதில்லை. வாட் யூ ஆர் கான்ஷியஸ் அபவுட், you will do 2 actions. 1, you will do it to the maximum best. 2, you will do it to the maximum worst. இப்போது நான் உணர்வு நிலைக்கு வந்துட்டேன் அப்படின்னா ஒரு இலக்கை நோக்கி போயிடுவேன். நான் உணர்வு நிலைக்கு வந்துட்டேன், ஒருத்தரை கொல்லணும் அப்படின்னு உணர்வு நிலைக்கு வந்துட்டேன், கொல்ல முடியாது உங்களால். மேக்ஸிமம் ஒஸ்ட்டு சொல்கிறேன்ல, அது நடக்காது. கொல்லணும்னு நினைக்கிறவங்க கூட கடைசி நேரத்தில் விட்டுட்டு போகிறான் அப்படின்னா மனசாட்சி உணர்வு நிலை கேள்வி கேட்குது அவனை, இது தேவையா உனக்கு, இது செய்யணுமா, நீ உன் முகத்தை நீயே போய் கண்ணாடியில் பார் அப்படின்லாம் உள்ள குரல் கேட்கும் அவனுக்கு. அப்போ இந்த 3வது கேள்வி வச்சதும் இவங்க சிரிச்சிட்டாங்க. சார் இல்லை சார், அப்படி எனக்கு தெரில, நான் சாதாரணமாக கூட நினச்சிருவேன், இப்போ இனிமேன்னா வெற்றிகரமாக 4வது முறையாக அப்படின்றது வந்து எனக்குள்ளே ஓடும் அப்படின்றாங்க. ஸோ அது ரெஜிஸ்டர்ட். இப்போ நான் அடுத்த கேள்விக்கு வரேன். பொதுவாக மேடம், நமக்கு ஒரு குழந்தை இருக்குது, அதுக்கு நாம் தான் பொறுப்பு, நாம் தான் அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் இல்லைனாலும் யாராவது வளர்த்துருவாங்க, நம்ம தானே மேடம் உயிர் கொடுத்தோம். ஆமாம், அப்போ நம்ம போகிறப்ப நான் அவங்களையும் கூப்பிட்டு போயிடணும்ல, அது நான் அவங்கள மட்டும் விட்டு போகுது, அவங்களுக்கு இந்த வழி இருக்கும்ல. அதே இப்போ நீங்கள் பேச்சில் என்ன சொன்னீங்க, அவங்க பேச்சில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவர் போகிறப்ப என்னையும் கூப்பிட்டு போயிடக்கூடாதா அப்படின்னாங்க. அதை தான் நான் எடுக்கிறேன். நீங்கள் போகிறப்போ குழந்தைங்களும் கூப்பிட்டு போகணும். அப்போது நீங்கள் தாராளமாக சூசைட் பண்ணிக்கலாம், அவங்களையும் கூட்டிகிட்டு போயிடலாம். நீங்கள் சொல்கிறீங்க அப்பா அம்மா வளர்த்துருவாங்க, தாத்தா பாட்டி எப்படி வளர்ப்பாங்க, எந்த வயசு வரை வளர்ப்பாங்க, அதுக்கு பேசாமல் நீங்கள் கூப்பிட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் அடுத்த தற்கொலை முயற்சி வெற்றிகரமாக 4வது முறையாக தன்னுடைய பெண்ணுடன் அப்படின்னா அழறாங்க. முதல்ல சிரித்தாங்க, இப்போ அழறாங்க. இவ்வளோ தான் நடக்குது, வேறு ஒன்றும் இல்லை, இவ்வளோதான். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காங்க, நான் அமைதியாக இருக்கேன், அவங்களும் அந்த அமைதி வந்து நீடிக்குது. நான் டிஸ்டர்பே பண்ணலை. ஏன்னா சில நேரங்களில் வந்து கவுன்சிலிங்க்கு வந்தவங்க அமைதியாக இருக்கிறப்போ, நானும் அமைதியாக இருக்கிறப்போ, கேட்க வேண்டியவைகளை கேட்டும் பேச வேண்டியவைகளை பேசியும் அந்த மனம் அதுவாகவே தன்னை புதுப்பித்து கொள்ளும். நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, நம்ம கொஞ்சம் சும்மா இருந்தால் போதும். கொஞ்சம் நேரம் கழித்து எந்திரிச்சு நான் உங்களை ஹக் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. பண்ணி இல்லை, எனக்கு வந்து இறை நம்பிக்கை இல்லை, உங்கள்கிட்ட சொன்னேன். ஆமாம், நீங்கள் ஏதோ சொல்கிறீங்கல்ல இயற்கை, அது அப்படி கூட எனக்கு எதுவும் தெரில. ஆனால் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தர், இப்போ நான் உங்களை ஹக் பண்ணிக்கலாமான்னு கேட்குறது எங்கள் அப்பா அளவுக்கு மனசில் வச்சு தான் கேட்குறேன். எப்படி ஒரு 4-5 கேள்விகள் தான் எப்படி என்னை வந்து இப்படி யோசிக்க வைக்கிறாரு அப்படின்னும் போது நான் உங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இங்கேருந்து ஒரு 20 வருடங்கள் கழித்து நான் மீண்டும் ஒரு முறை உங்களை ஹக் பண்ணுவேன். அப்போ வந்து என்னுடைய பெண்ணினுடைய திருமணம், என் பெண்ணினுடைய அதாவது பேரப்பிள்ளைகள், அவங்களோட வந்து உங்களை நான் வந்து ஹக் பண்ணுவேன், அவங்களுக்கு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். உங்கள் பாட்டி ஒரு காலகட்டத்தில் சூசைட் பண்ணிக்கணும்னு நினச்சாங்க, அப்போ வந்து இந்தந்த கேள்விகள்லாம் கேட்டார், அதனால் நான் நல்லா இந்தந்த கேள்விகளை நான் உங்களுக்கும் கடத்துகிறேன் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்
அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், அது சொல்லலாம், அது ஒன்றும் பெரியதில்லை, பார்ப்போம் 20 வருஷம் கழிச்சு நான் இருக்கேனா நீங்கள் இருக்கீங்க, என்னமோ பெரிய பெருங்கனவு இது இருக்கட்டும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இருக்குல்ல சார், அது வந்து இன்னொரு பிரச்சனையே ஆகாத இடத்துல தீர்வு ஆகாது. நம்ம அப்படி ஒரு பாடம் எடுத்துக்கலாம். ஆனால் சூசைட்னா என்னன்னே தெரியாத ஒருத்தனை பிடிச்சி உட்கார வச்சு உனக்கு சூசைட் பண்ணணும்னு எண்ணம் வரும்போது இதை நினச்சிக்க அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து அவனை கிட்டத்தட்ட நம்ம அவனை தயார்படுத்துகிற மாதிரி ஆகிடும். சூசைடுக்கு தயார்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அது உங்களுக்கு என்ன வந்துச்சு, உங்களுக்கு ஒரு பாடம் கிடைச்சது, அதோடு விட்டுருங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு சாரும் ஒரு காரணம்னு சொல்லுங்கள், அதோடு முடிச்சிருங்க. அது நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களை ரொம்ப நிறைய பேசுகிறது தான் பிரச்சனையே அப்படின்றதோட அந்த செஷன் வந்து முடிவுக்கு வந்தது. ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கீங்களா, வெற்றிகரமாக 10ஆவதா 11ஆவதா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பார்த்துக்குங்க, ஜாக்கிரதையாக இருந்துங்க. நன்றி சார். தேங்க்யூ. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.